Hey all, welcome to another Lights On discussion session. And this week we'll be discussing one of for me personally, it was one of the best films that I've watched in recent times. It's 2 days, one night. It's a French film set in Belgium. So we have Vikram and me talking about this film today. Um, எனக்கு வந்து I was I was title was it reminded me of that 4 months, 3 weeks, 2 days, and I was like, ஐயோ என்ன என்ன மாதிரி படம் சூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியல இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்த்தப்பயே வந்து ஐ ஹேட் அ இட்ஸ் லைக் ஓகே, ஐ நியூ வாட் ஐம் கெட்டிங் இன் டு. ஆனா வந்து ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது வந்து ஐ டிடன்ட் ஃபீல் லைக் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது வந்து ஓகே, கசக்கி புழிஞ்சிட போறாங்க. அதாவது there is going to be way too much emotion on display and we are going to be like it will be a soft fest அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சிட்டு உள்ள போனேன். ஓகே, ஸோ let me just prepare myself for that அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். I was like just blown away. ஏன்னா the 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 it 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 cannot get more real than this. இதுதான் வந்து ஆக்சுவலா ரியாலிட்டி. ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ரொம்ப சோகமான படங்கள்ல வந்து இட் இஸ் லைக் அந்த பிலிம் மேக்கர் நம்மள வந்து சோகத்துக்கு ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதுவே ஒரு ஆஹ் அதுவே ஒரு பான் மாதிரிதான். இந்த சோகமா இருக்கு ரொம்ப அழுவ வைக்கிறதே. இது வந்து திஸ் வாஸ் வெரி ரியல். திஸ் ஷீஸ் நாட் அவளுக்கு ஒரு பயங்கர டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா வந்து ஷீஸ் சச் அ என்ன ஹியூமனிட்டில the humanity that was there on display was something. என்னால அதுல இருந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த அந்த நான் வந்து அதுக்கப்புறம் சும்மா படிச்சுட்டு இருந்தப்ப apparently they wanted to try it like 12 Angry Men தான். ஸோ 12 Angry Menல வந்து எப்படி வந்து அந்த 12 பேர் வந்து இது பண்றாங்களோ அந்த அந்த பேட்டர்ன்ல தான் வந்து இவங்க வந்து இந்த ஹோல் இதை வந்து பண்ணியிருக்காங்க. தி ஒவ்வொரு கேரக்டரும் எவ்ரி ஒன் இஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் த ட்ரூத். அவங்க அவங்க வந்து யாருமே வந்து தேர் நாட் மேக்கிங் ஒரு ஒரு எல்லாரும் ஹியூமனிட்டி டிஸ்பிளே பண்றாங்க. எக்ஸப்ட் தட் அந்த அப்பாவை அடிச்சுட்டு போற அந்த ஒரு பையனை தவிர எல்லாருமே வந்து ப்ரிடாமினன்ட்லி தேவ் பீன் டிஸ்பிளேயிங் ஒரு ஒரு பயங்கர ஹியூமன் சைட். அது வந்து ஜஸ்ட் வெரி வெரி ஓவர்வெல்மிங். ஐ மீன் ஹாப்பிலி ஓவர்வெல்மிங் டு சி த ஹியூமனிட்டி ஆன் டிஸ்பிளே. அது வந்து எனக்கு அதை யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து இட்ஸ் லைக் நான் I couldn't avoid but go and start searching about capitalism and competition. கேபிட்டலிசம் அண்ட் காம்படிஷன் நீ சர்ச் பண்ணு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து ஒரு 10-15 ஆர்டிக்கல் வந்து மார்க்சிஸ்ட் பேஜஸ்ல இருந்து வந்து அபவுட் கேபிட்டலிசம் வந்து எப்படி காம்படிஷன் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து வந்துட்டு இருக்கோம். அது அது ஒரு நம்ம வேலை செய்யற இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் இஸ் அ காமன் திங் விச் இஸ் யூ பிட் எம்ப்ளாயீஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர், ஹியூமன்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர். அது வந்து அந்த டெக்னிக்கலி ஈவன் வென் நம்மளோட அப்ரைசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈவன் வென் பீப்புள் சே தட் இட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட், அதாவது அப்சல்யூட் ரேட்டிங், நீ எப்படி வேலை பார்த்தியோ அதுக்கான ரேட்டிங் அப்படின்னு சொன்னாலும் பிஹைண்ட் த சீன் வந்து தெர் இஸ் அ ரிலேட்டிவ் இது கம்பேர்ட் டு த அதர் பர்சன் வாட் யூ ஹவ் டன். இது வந்து இது ஒரு இத வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேஷன் ரன் பண்றவங்களா இருந்தாலும் சரி,
ஒரு சின்ன இது இது ஒரு பெரிய கம்பெனிலாம் இல்லை. அந்த படத்துல வர கம்பெனி வந்து இட்ஸ் வெரி ஸ்மால், மீடியம் சைஸ், ஸ்மால் டு மீடியம் சைஸ் இண்டஸ்ட்ரி தான். ஆனா வந்து அது அது வந்து டூயிங் சம்திங் லைக் திஸ் இஸ் ஜஸ்ட் இட்ஸ் ஸ்டாகரிங். அதாவது அது பேசிக்லி வந்து நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிச்சது இல்லை ரொம்ப. மார்க்சிஸ்ட் தியரியில வந்து அவங்க சொல்றதே வந்து அதுதான். லைக் யூ வென் யூ ஹாவ் ஒரு 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 கேபிட்டலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து சின்ன லெவல் கேபிட்டலிஸ்டா இருந்தாலும் சரி, பெரிய லெவல் கார்பரேஷனோட முதலாளியா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் they operate. They don't operate in any different இது. இப்போ வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க வந்து they the the understanding is they are much more benevolent அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா on a surface level they might be. ஆனா ஒரு லெவல் உள்ள போயிட்டோம்னா they are all exactly the same. Because that is when you are in search of a profit, you you operate only in that way. So ஒரு வாட்டி வந்து if you have seen 16 people can do 17 people job அப்படின்னா வந்து whatever may be the case, அந்த x or y or z வேணா மாறலாம், ஆனா that 16 number will not change. The 16 number will go down further only. So that அந்த அந்த எனக்கு தியரி தான் ஞாபகம் வந்துட்டு இருந்தது. அண்ட் அப்பேரண்ட்லி இட் வாஸ் வெரி ஆப்வியஸ். அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப லெஃப்ட் ஐடியல்ஸ் உள்ள டைரக்டர்ஸ் போல. தி டார்டின் பிரதர்ஸ் ஆர் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸோ தே 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 அப்ரோச் ஃபிலிம்ஸ் திஸ் வே. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஒரு யூடியூப் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க தட் இந்த the concept of voting for whether an employee has to be, there is this a very democratic thing. What they are trying to do is very democratic. um, but apparently there are unions where they Europe வந்து they do this well. Okay, even giving the choice to employees. So yeah, it's one of the really great films that I watched in recent times. I loved it. எனக்கு வந்து அந்த நீ ஃபர்ஸ்ட் இந்த இந்த படம் ஸ்டார்ட் ஆனா போய் தெரிஞ்சிச்சு இது வந்து இட்ஸ் கோனா பி டிப்ரெசிங் படம் தான். எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா அந்த ஹசித்தோ ஃபசில்ல ஒரு சீன்ல வந்து நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா நான் இதெல்லாம் ரிவ்யூல போட்டிருந்தேன், இன்னும் போஸ்ட் பண்ணல. ஹசித்தோ ஃபசில்ல வந்து பரிணீத்தி டேப்லெட் சாப்பிட்டப்போ இவன் சொல்லுவான் இந்த மாதிரி எல்லாருக்கும் சோகா இருக்கு, டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதுதான் நீ பேட் சீன் சொன்ன. பிகாஸ் அவ வந்து டேப்லெட் வேற வழி இல்லாம தான் சாப்பிடுறா. அந்த வேற அதுக்கு வேற சாய்ஸ் இல்லன்னு. அது அந்த சீன் எனக்கு சுத்தமா ஸ்ட்ரைக் ஆகல. அதுல அது நீ சொன்னதுக்கு அப்புறம் அது என்னால ஓகேன்னு ஆச்சு. மேபி இன்னொரு படத்துல அந்த மாதிரி ஆயிருந்தாலும் என்னால இதே பாயிண்ட் இன்னொரு கிட்ட சொல்லி இருக்க முடியும். தட்ஸ் ஒன் ஆஃப் இப்ப நான் சொன்ன மாதிரி யூ சோல்ட் மீ தட் சீன் வெல். பட் இதுல வந்து இவ டேப்லெட் சாப்பிடுவாள்ல, இட் வாஸ் ஹார்ட் பிரேக்கிங். அது வந்து எவ்வளவு கொடுமையா இருக்கும். இவளை பார்த்தாலே கஷ்டமா இருக்குடா. என்ன கான்பிடென்டான பர்சன்ல மரியன் காட்டிலாடுங்கிறது நீ வெளியே பார்த்தாலும் சரி. இன்செப்ஷன்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், டிகாப்ரியோக்கு தட்டி கொடுக்குற ஆளு இவன் வந்து மரியன் காட்டிலாடுனே எனக்கு முதல்ல தெரியல. சோ அது அந்த பாயிண்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். இன்னொன்னு வந்து நீ சொன்னதுதான், இட்ஸ் ஆஸ் ரியல் ஆஸ் இட் குட் கெட். கிரேட் பிலிம்ஸ் வந்து எல்லா சைடும் பண்ணலாம். அந்த 4 months மாதிரி இருக்கலாம், அந்த ஸ்டேஷன்ஸ் அட் த கிராஸ் மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டேஷன்ஸ் அட் த கிராஸ் ஃபார் சம் ரீசன் இது வந்து நம்ம உலகத்திலே நடக்காத கதை மாதிரி தான் ஏதோ தோணிட்டு இருக்கும். அது ஏதோ நடக்குது ஸ்டேஜ், ஏதோ ஒண்ணு வேற ஒண்ணு. இதுவும் நமக்கு சம்மந்தம் இல்ல, சரியா? as great a film as it can be, இதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இது வந்து இது நம்ம வீட்லயே இருந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல அவங்க வீட்லயே இருந்து அவங்க பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இத்தனைக்கும் இதெல்லாம் அவங்க ஊருக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் தெரியல. லாங்குவேஜ் புரிஞ்சு அந்த மாதிரி இதுல ஊர்ல வாழ்ந்து இந்த இதுல எல்லாம் வாழ்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னே அது சுத்தமா தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு இது வந்து கண்ணாப்னா அஃபெக்ட் பண்ணிருச்சு என்ன. ஆக்சுவலா நான் கிளைமேக்ஸ்ல வந்து இவளுக்கு வேலை கிடைச்சதுங்கிற மாதிரி தான் நினைச்சேன். அதுவும் கிடைக்காம போயிருச்சு. அதுவும் இன்னும் கடுவேன். பட் அது வந்து ஒரு மாதிரி பை த டைம் ஐ திங்க் இவளும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டா, கொஞ்சம் சாபர் ஆயிட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த தூரமா போறது அவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங்கா இல்ல. அத வந்து இவங்களோட எய்ம் வந்து ஒரு பாலா படம் மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா
இப்ப சேது பிதாமகன் மாதிரி அப்படியே நடந்து போய் இருக்கிறதுலே அழுது அவங்க இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அது பண்ணிருக்கலாம். பட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹார்ட் பிரேக்கிங். ஏன்னா படம் ஃபுல்லா இவ்வளவு வச்சு டிராவல் பண்ண வச்சுட்டு கிடைச்சிடும் நம்மளுக்கும் ஆல்மோஸ்ட் ஹோப் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிடைக்காம போறது வந்து இது இன்னும் ஹார்ட் பிரேக்கிங்கா பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணல. அது வந்து நீ வந்து எப்படி அவ்வளவு ஹியூமனைஸ்டா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றது டைரக்டரோட இது காமிக்குது. டேரக்டர் வந்து எவ்வளவு எம்பதைஸ் பண்றான், ஒரு 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 கேரக்டர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் அந்த அந்த மெயின் கேரக்டர்ங்கிறத காமிக்குது. அது வந்து அப்படியே ஒரு மாதிரி தூரமா அந்த லாங் ஷாட் போகப்போ அப்படியே நம்மளுக்கு அவ்வளவு அஃபெக்ட் ஆகாது. அந்த படம் ஃபுல்லா அஃபெக்ட் ஆன அளவுக்கு ஆகாது. அண்ட் நீ நீ ஏதோ சொல்ல வந்த அப்ப எனக்கு ஞாபகம் வச்சு இப்ப மறந்துச்சு. அந்த ரியலிசம் இதுதான். சோ ஆனா நார்மல் இவ 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 போட்டுற காஸ்டியூம் கூட இட் குட் பி செக்ஷுவலைஸ்ட் ஆர் மேபி இது அட்ராக்டிவா காமிச்சிருக்க முடியும். சரியா? இவ வந்து ஷீ இஸ் அன் அட்ராக்டிவ் வுமன். அவ வந்து ஷீ இஸ் ஆக்சுவலி வேரிங் அன் அட்ராக்டிவ் ட்ரெஸ் தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சிமிலர் ட்ரெஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது வந்து அந்த தெனு சம்ஜாவாக்கி அந்த பாட்டு ஆலியா பட் இதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு ஒரு பாட்டு பாடி இருப்பா. அத வந்து ஆடியோ இது அதுல சூப்பரா இருப்பா. அது வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஆல்மோஸ்ட் சிமிலர் ட்ரெஸ். பட் அது வந்து நம்மளுக்கு அந்த அதுலயே கண்ணு போக மாட்டேங்குது. இவங்க இப்ப நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா நம்ம உடனே அட்ராக்ட் ஆக மாட்டோம். விமன் எல்லாம் ஈவன் தோ தேர் கிளாமரஸ்லி ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாது. அந்த மாதிரி இது வந்து அந்த இதை கொண்டு வந்தா அது படத்துல கொண்டு வர முடியாது. ஏன்னா படத்துல பார்த்தா நம்மளுக்கு எல்லாரும் அழகா தான் தெரிவாங்க. அது வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் படத்துல. ஆனா இது வந்து நம்மள அந்த மாதிரி வேற ஊர் போனாலும் அவங்களோட வாழ்க்கை அவங்க என்ன வாட் தேர் அண்டர் கோயிங் அதுதான் முக்கியமா பட்டுச்சு தவிர அவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்காங்கங்கிறத அதை மறைச்சு அதை கொண்டு வந்தான் பாத்தி அந்த அந்த ஒரு ஸ்டேஜ். அதெல்லாம் வந்து எப்படின்னே தெரியல. அதெல்லாம் பிரமிச்சிட்டேன் நான் அந்த இதுல எல்லாம் பார்த்தோம். எஸ்பெஷலி ஃபார் ஹர் லுக்ஸ் அது வந்து அதை பிரேக் பண்ணது செம்ம விஷயம். அண்ட் இதுல மெயினா கியூரியஸா பட்டது என்னன்னா அந்த ரெண்டு விஷயம். சோ ஒண்ணு வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுன்னு சொல்லுவான். சரியா? எனக்கு ஆனா அவன் நம்ம தப்பாவும் நினைக்க முடியாது. அவன் ரியலா தான் சொல்லுவான். சோ அவனுக்கு என்ன அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பாரு. அவன் ஒய்ஃபும் டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு காசு வேணும். அவன் அந்த மேல் ஈகோவை விட்டுட்டு எப்படியாவது வேலைக்கு போயிருந்தா சொல்றான். அதே நேரத்துல வந்து அவனை ஒரு இடத்துலயும் திட்டவும் மாட்டான். எங்கேயுமே திட்ட மாட்டான். எல்லாம் பதிலா காம் பண்ணிட்டு திருப்பி வேலை ட்ரை பண்ணு பரவாயில்ல. இது வந்து ரியல் என்கரேஜ்மெண்ட் தான். அது காசுக்கோ இல்லைன்னா சும்மா இது ஏமாத்தி காமிச்சுக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருச்சு எனக்கு. சோ நம்ம படம் எனி ஆர்ட் ஃபார்ம் சூசைட் அட்டெம்ப்ட் சீன்ல கூட ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். அந்த சூசைட் அட்டெம்ப்ட் சீன்ல கூட he does not really scold her or anything. I was actually expecting ஒரு ஆங்கிரி ரியாக்ஷன் ஃப்ரம் ஹிம் அட்லீஸ்ட் லேட்டர். இல்ல அந்த அவ வந்து நான் ஒரு மாத்திரை ஃபுல்லா ஜானக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட வந்து ஹீஸ் லைக் இமீடியட்லி நீ ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. இட்ஸ் லைக் அது தெரியல. இட் ஃபெல்ட் லைக் he was half expecting that to happen. He was just mentally prepared for this eventuality. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து he was there. அதெல்லாம் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சுல. அதுதான் நம்ம ஹோலி புக் ஆஃப் ஹஸ்பண்ட் இங்க அந்த அந்த மாதிரி ஒரு இது வந்து அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமாங்கிறது தெரியல. பட் திஸ் சம்திங் டு எய்ம் டு அந்த அளவுக்கு அவன் அந்த இது அண்ட் கிளைமேக்ஸ் நீ சொன்ன மாதிரி தான் கிளைமேக்ஸ் சீன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அவ்வளவுதான் வேலை கிடைக்கல ஓகே நடந்து போகும். அது ரொம்ப கம்ஃபர்டிங்கா ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்ல மாட்டான். அதே நேரத்துல இதுவும் ஆக மாட்டான். அது செம்மையா இருந்துச்சு. இதோட ரியலிஸ்டா எப்படி அந்த இதை எடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. பேட்ரனைஸும் பண்ண மாட்டான், சோகமாவும் ஆக மாட்டான். ஒரு மாதிரி அது ஓகே இவளுக்கு இப்படிதான்ங்கிறது புரிஞ்சுக்க முடியுது பாத்தியா. அது வந்து கண்ணாப்னா இருந்துச்சு. பட் அது சரி ஷீஸ் லக்கி இவன் இந்த மாதிரி இருக்கான். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மேஜர் டிஃபரன்ஸ் புரியாது. சரி இவளுக்கு டிப்ரெஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதனால இவ இருக்கா. சில பேர் சும்மாவே எரிஞ்சு விடுவாங்க. டிப்ரெஷன் இல்லாம எரிஞ்சு விடலாம். அது ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், யாருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுங்கறதெல்லாம் எப்படி தெரியும்? that is a tricky conversation. நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ஆக்சுவலா உனக்கு இது மைண்ட்ல இருந்தது மறக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு இந்த படம் வந்து was a lesson in film making. Okay,
இப்போ வந்து நம்ம வந்து the the ending can be the character வந்து ஒரு she's in pursuit of something. Okay, she might not get there. Okay, she might fail to get what she was pursuing. ஆனா you can leave as an audience, you can leave the theater with some kind of a happiness. she அவ 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 என்ன என்ன எதிர்பார்த்து போறாளோ அது கிடைக்கல. ஆனா ஷீஸ் இந்த ப்ராசஸ்ல வந்து ஜென்ரலா வந்து ஸ்கிரீன் ரைட்டிங் கிளாஸஸ்ல வந்து இந்த நீட் அண்ட் வாண்ட் பத்தி சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ உனக்கு வாண்ட்டுங்கிறது வந்து சர்ஃபேஸ் லெவல்ல நீ எதை தேடி போறேங்கிறது, நீடு வந்து உனக்கு என்ன அண்டர் த சர்ஃபேஸ் வந்து உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. இந்த ஷீஸ் அந்த ultimately she is giving up the job for another person who actually is in a much more desperate need. அந்த 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 இவளுக்கு வேலை கிடைச்சிருக்கும் at the cost of another person. so so அந்த அந்த இது வந்து அவ்வளோ கிரேட் கிரேட் ஃபிலிம் மேக்கிங். அது அந்த எண்ட்ல வந்து கேரக்டர் ஃபீலிங் தட் ஷி ஹஸ் டன் சம்திங். அதாவது அதாவது வந்து she has exhausted herself for those 2 days and 1 night to ஒவ்வொருத்தர் அட்ரஸா தேடி போய் இட்ஸ் லைக் லிட்ரலி யூ ஆர் அவ சொல்ற மாதிரி தான், லிட்ரலி யூ ஆர் பெக்கிங் பீப்புள் டு give up something so that you get the job. ஆனா ஆனா வந்து அந்த கடைசி 5 நிமிஷம் வந்து அந்த ஒரு ஒரு எக்ஸாஷன்லாம் இல்லை. she's like she's walking away ஒரு 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 மாதிரி ஒரு என் மைண்ட்ல வந்து ஒரு ஒரு லெவல் மேல போயிட்டாங்க. எனக்கு எனக்கு வந்து இட் டிட் நாட் மேட்டர் டு மீ. ஒரு ஒரு செகண்ட் கூட அவ அவ வந்து with two children and இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஃபேமிலி சிஸ்டம்ல அவ வந்து சூசைட் அட்டம் பண்ணிருக்கா. ஒரு செகண்ட் கூட எனக்கு அவளை ஜட்ஜ் பண்ணணும்னு தோணல. that is like இப்போ வந்து if the film had lingered little bit more on her suicide attempt, right, நம்மளுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண தோணி இருக்கும். ஆனா what it does is just ஒரு அவன் போய் வந்து சிங்க் முன்னாடி அவளை வந்து வாமிட் பண்ண வைக்கிறான். கட் யூ கோ டு த ஹாஸ்பிட்டல் வேர் ஷீ இஸ் ரிகவரிங். தே டோன்ட் ஈவன் ஷோ யூ ஸ்ட்ரெச்சர்ல அவ போறதையோ இல்ல ஆம்புலன்ஸ் வர்றதையோ எதையுமே வந்து காமிக்காம they are not lingering on these things. And it's like she's going there, she's getting better and immediately she's just going in. It was just a momentary mistake that அந்த ஒரு கம்ப்ளீட் தாங்க முடியாத ஒரு இதுல வந்து she did it. ஆனா வந்து it just recovers. The film does not judge her. It does not ஒரு 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 இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த 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 பிரின்சிபிள்ஸை வந்து எல்லாரும் வந்து எப்படி அவங்களோட எவ்ரிடே லைஃப்ல வந்து அப்ளை பண்றது ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். விச் இஸ் வேர் வி லிங்கர் ஆன், வேர் வி நம்ம வந்து இந்த அந்த 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 சூசைட் அட்டம் சீன் வந்து ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திஸ் ஹோல் கான்வர்சேஷன் would have been about that. அது ஆனா வந்து by not spending time on it, they have actually taken us past that and we are talking about how human she is, how what a great humanity she has shown அப்படிங்கறத வந்து. so எனக்கு அது அது ரொம்ப பியூட்டிஃபுல். இது I love that. அது பிளஸ் செகண்ட் பாயிண்ட் நினைச்சது என்னன்னா, இந்த படத்தை வந்து நம்ம புரோட்டகனிஸ்ட் வழியா பாக்குறோம். சரியா? இப்ப பொதுவா நம்ம ஒரு படம் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணி தான் படம் பார்ப்போம். சோ எய்தர் நம்ம புரோட்டகனிஸ்ட் இவ்வளவு மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த மாதிரி வேலை போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிருப்போமான்னு யோசிச்சு பார்க்கலாம். அது ஒரு கதை.
ஆர் அந்த மிச்சம் 12 பீப்புள் 14 பீப்புள் இருக்காங்கல்ல, சோ அதை வச்சு பார்க்கலாம். எனக்கு அந்த 12 ஆர் 14 பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும்னா இப்போதைக்கு இமிடியேட்டா கேட்டா நான் ஈஸியா அந்த $1000 விட்டிருப்பேங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு தோணுது. பட் இந்த மாதிரி இவ்வளவு மாதிரி இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி நம்மளால போய் கேட்டிருக்க முடியுமானே எனக்கு 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 தோணல. அது உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல முடியாது. இது வந்து it's a I don't think so. I think the what most people will try to do is just walk silently into the வெளில போயிடுறது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான சாய்ஸஸ் வந்து it will be rarely given to people like us. It will never be a choice. It will be like you will be the last person to know. We will be the last person to know and நம்மளுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. So it's hard to put us in that kind of a but I don't think so. I think this is அந்த strength to do thisங்கிறதுலாம் வந்து I think that is born out of absolute desperation. ஏன்னா வந்து இந்த அவங்களோட லைஃப் சிச்சுவேஷன் இஸ் ஒன் வேர் மணிக்கான நீடும் இருக்கு, இவ வேலை செய்யணுங்கிறதும் இருக்கு. பிகாஸ் ஐ திங்க் he feels like I don't think mortgage is the problem. Okay, I think using mortgage as a இது இல்லைன்னா அவ இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவா. ஸோ எப்படியாவது வந்து டு கீப் ஹர் மோட்டிவேட்டட், திஸ் இஸ் த வே நான் ஹஸ்பண்ட் நினைக்கிறான்னு எனக்கு வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த ஹோல் இதுல வந்து அவனோட வாட் ஹீஸ் கோயிங் த்ரூ அப்படிங்கிறது வந்து the film is not in his perspective. So அதுதான் இவனையாவது அட்லீஸ்ட் ஓகே இவ டிப்ரெஷன்ல இருக்கா, மாத்திரை சாப்பிடுறாங்கிறத நம்ம நினைச்சு அட்லீஸ்ட் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அவனை நினைச்சா யோசிக்கவே முடியல. எப்படா இருக்கும் நிஜமாலே இந்த மாதிரி. இது இந்த கேரக்டராவும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த கேரக்டரா இருந்தா எப்படி டீல் பண்ணிருப்போம்னு. சரியா? ஈஸியஸ்ட் திங் இஸ் டு ask her not to ask anyone about the job. போய் கேட்காத கெஞ்சாதன்னு சொல்றதுதான் ஈஸியஸ்ட் திங். அது வந்து யூ கேன் பி a man அந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி. பட் இவன் அது போய் கேளுன்னு ஐ திங்க் இஸ் சோ செல்ஃப் செக்யூர் நினைக்கிறேன். அதனாலதான் இவன் அதை பத்தி கூட கவலைப்படாம போய் கேட்கறதுக்கும் ஒரு இது இல்லாம விழுந்தாலையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அது எப்படி அது முன்னாடி கேட்டதுதான். சோ இப்போ சில பேர் இரிட்டேட்டடாவே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரக்டர் இவ இருக்க மாதிரி சில பேர் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கவங்க எல்லாம் டிப்ரெஸ்டா இருக்கான்னு அர்த்தம். அப்படி இல்ல I don't think so. இது வந்து I think she's I don't think this is a I think அவங்க இந்த படத்துல வந்து ஒரு ஐ திங்க் அந்த ரீசனுக்காக தான் அப்படி அந்த டிப்ரெஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் there is anything more to read in that. அதாவது பேசிக்கலி வந்து ஒரு ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. விச் இஸ் அந்த 17 பேர் பண்ண வேலையை வந்து 16 பேர். ஸோ யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் வை திஸ் லேடி இஸ் சர்ப்ளஸ் டு ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த சர்ப்ளஸ் டு ரெக்வயர்மெண்ட் யூ ஹாவ் டு எய்தர் மேக் ஹர் கோ ஆன் அ சிக் லீவ் ஆர் மெட்டர்னிட்டி லீவ். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணாதான் உனக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி ஏபிள் டு சே தட் ஓகே ஐ எம் ஏபிள் டு டூ திஸ் ஜாப் அந்த லேடி இல்லாம என்னால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் டிசைட். நவ் சடன்லி ஷி பிகம் சர்ப்ளஸ் டு ரெக்வயர்மெண்ட். ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் டு ஆட் அ லேயர் அவங்க வந்து சப்போஸ்
அந்த சப்போஸ் மெட்டர்னிட்டியை யூஸ் பண்ணி அந்த டயத்துல வி ஹவ் ஃபிகர்ட் அவுட் வி கேன் டூ திங்ஸ் வித் 16 பீப்புள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபிலிமோட கான்வர்சேஷன்லாம் வேற வேற ஆங்கிள் போயிருக்கும். வெதர் இஸ் இஸ் ஷி பீயிங், ஏன்னா ப்ரிடாமினேட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி women have been punished for having children. அதாவது கெரியர் ஓரியன்டட் women have been punished for having children. ஸோ அதனால வந்து கான்வர்சேஷன் வந்து வேற தப்பான ஆங்கிள் வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹாவ் அ ஃபீலிங் தே அவாய்டட் தட் அண்ட் கான் வித் டிப்ரெஷன். அது அது அந்த எனக்கு டிப்ரெஷன் பத்தி ரொம்ப தெரியல. அதாவது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளினிக்கல் டிப்ரெஷன் இல்லை. ஸோ கிளினிக்கலி டயக்னோஸ்டு டிப்ரெஷன் வேர் யூ அந்த அந்த ஜெனக்ஸ் மாதிரியான மாத்திரையை சாப்பிட்றது வந்து இட் இஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு இதான லெவல். அதோட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல வந்து people are there in that அந்த depression spectrum. So yeah, this is little bit of an extreme scenario அப்படின்னு நினைக்கிறேன். I think that is just for the film. அந்த இன்னும் கொஞ்சம் கம்மியா அந்த ஸ்பெக்ட்ரம்ல வந்து கொஞ்சம் கம்மியான லெவல் ஆஃப் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க வந்து இந்த சிச்சுவேஷன் will push them. ஸோ அதனால வந்து ஐ ஐ ஐ திங்க் அவங்க சுத்தி இருக்கிறவங்களோட ரோல் வந்து பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வாட் எவர் இஸ் த லெவல் ஆஃப் டிப்ரெஷன் தட் பர்சன் இஸ் இன், ரைட், it is very important to support them and not patronize them. ஸோ அந்த ப்ராசஸ் அவங்க கிராஸ் பண்ணும்போது there is no easy solution for it. You just have to be patient and figure out அவங்களுக்கு எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஜஸ்ட் லீட் தம் பி அப்படிங்கிறது. அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் டிப்ரெஷனை வந்து தெர் இஸ் இந்த மாடர்ன் லவ் சென்னை, மும்பை, நியூயார்க்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து தெர் இஸ் ஒன் மாடர்ன் லவ் ஜப்பான். ஓகே, மாடர்ன் லவ் டோக்கியோ ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு எபிசோட், ஸோ த வே தே அப்ரோச் இட் இஸ், அந்த பொண்ணோட டிப்ரெஷனை காமிக்கிறதுக்கு எவ்ரி டைம் ஷீ இஸ் டிப்ரெஸ்ட், ரைட், தே ஷோ இட் இன் அ ஃபனி வே. தெர் இஸ் அ சுமோ ரெஸ்லர் ஆன் டாப் ஆஃப். அதாவது வந்து அத இட்ஸ் வாட் இஸ் இட் பிசிக்கலி ஃபார் தம். அதாவது இட்ஸ் அ மென்டல் கண்டிஷன், பட் ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் தம் பிசிக்கலி அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த படத்துல பார்த்தேன்னா எவ்ரி டைம் ஷீஸ் த அவளால தாங்க முடியாத டைம் எல்லாமே வாட் ஷீ டஸ் ஷீ கோஸ் அண்ட் ஸ்லீப்ஸ், போய் படுத்துக்கிறா. இட் இஸ் அது வந்து காமனா நான் கேள்விப்பட்டிருக்கிறது. the thing is you will not have the energy to get up. ஸோ அதுக்கு வந்து அந்த 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 ஷார்ட் ஃபிலிம்ல என்ன பண்ணியிருந்தாங்க, சும்மா ரெஸ்லர் வந்து இப்படி மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ வந்து அப்படியே ரொம்ப கூனி வந்து இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து யூ வில் see a sumo wrestler hugging her from behind and on top of her. அது வந்து that is a very amazing visual representation of what they go through. So எனக்கு வந்து இந்த படம் வந்து it is a அந்த it's a very very Marxist film. I think I don't it's a what is wrong in the worldங்கிறத வந்து இதை விட அருமையா சொல்லவே முடியும். அது அந்த அந்த அதுதான் நான் முதல்ல சொன்னதுதான். எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இதை ஆப்ரேட் பண்றாங்க. அது நான் இப்ப அதை நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் லைக் அது வந்து அன்பார்ச்சுனேட்லி ஐ திங்க் தட் இஸ் த வே இட் வில் யூ வெதர் யூ நீ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கார்பரேஷனா இருந்தாலும் சரி, when you are in the pursuit of profit, you will not
you will you will just try to stamp on someone. அது வந்து இஸ் ஜஸ்ட் இன்னெவிட்டபிள். ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இதை மட்டும் சொல்றேன். ஸோ சென்னையில நான் பார்க்காத ஒரு விஷயம், நான் இங்க பார்த்தது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் தியேட்டர்ஸ். ஓகே. ஸோ ஸோ இப்போ வந்து ஒரு நான் யூஸ்வலா நான் முன்னாடி பென்சில்வேனியாவில் இருந்தப்போ பிரின்மார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன்றில் தான் வந்து நான் ஐ ஜெனரலி வாட்ச் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் டெக்னிக்கலி இட்ஸ் கால்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட், பட் தே டோன்ட் ஹேவ் கிளாஸ், அதாவது ப்ராப்பர் காலேஜ் தான், காலேஜ் ஆர் ஸ்கூல் தான் கிடையாது. ஓகே, தேட்டர் தான். அதுல வந்து பட் இட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் தேட்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கான்செப்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் தேட்டர் வாஸ் ஜஸ்ட் பயங்கரமான ஐ ஓப்பனர். ஸோ அவங்க வந்து அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும், நான் ஐ ஹேட் அ மெம்பர்ஷிப் வித் தெம் ஆல்சோ, மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தே கிவ் ஒரு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ எவ்வளோ அவங்களுக்கு பணம் வந்துச்சு, அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன, அண்ட் மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து தே இன்வெஸ்ட் பேக் இன் த தியேட்டர். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஏதாவது ஃபிலிம் எஜுகேஷன் கிளாஸஸ், சும்மா ஒரு 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 3 செஷன் கிளாஸஸ், இந்த மாதிரிலாம் வந்து தேவர் டூயிங் இட். த இப்போ வந்து why are you able to உனக்கு ஸோ பேசிக்கலி இதுல வந்து இட்ஸ் அ வெரி கிளியர் திங். நீங்க வந்து ஒரு யூஆர் ஆப்ரேட்டிங் வித் எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். நீ வர்ற காசை வந்து இட் கோஸ் பேக் இன் டு த இது. ஸோ யூ ஹாவ் அ income, you have an expenditure, and all you are trying to do is anything excess, you are putting it back inside the. It does not go into any individual's pocket. The moment it does not go into individual's pocket, right? The chances of இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உனக்கு தியேட்டர்ல வந்து டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ஆள் வேணுமா வேணாமா, பாப்கார்ன்ல வந்து 2 பேர் இருக்கணுமா, ஒரு ஆள் இருக்கணுமா, இந்த மாதிரியான கான்வர்சேஷன் இட் கம்ஸ் very late. It comes very late when your income is drying up. உனக்கு வந்து இன்கம் குறையும் போது தான், அண்ட் உன்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும்போது தான் இந்த இது வந்து ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் மை இன்கம். நான் வந்து மெம்பர்ஸை வந்து அதிகமாக்கணுமா, டோனர்ஸ் அதிகமாக்கணுமா, இல்லைன்னா வந்து இங்க இந்த இந்த சைடு எக்ஸ்பெண்டிச்சர் காலம்ல வந்து நான் வந்து குறைக்கணுமா, இல்ல டிக்கெட் விலையை ஏற்றணுமா, இந்த மாதிரியான கான்வர்சேஷன் எல்லாமே வந்து கம்ஸ் வெரி லேட். ஆனா யூ டேக் அ ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி, குவார்டர் ஆன் குவார்டர் யூல் பி ஃபோர்ஸ் டு திங்க் அலாங் தீஸ் லைன்ஸ். த மொமெண்ட் வந்து உன்னோட வாட் எவர் இஸ் யுவர் நீ எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்து வரல அப்படின்னா, the default position is to look at your expenditure and see if you can bring the expenditure down. So இது இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ இட்ஸ் லைக் when you are in search of profit, it is inevitable. இந்த மாதிரி தான் வந்து போகுது. இந்த படத்துல வர்றது வந்து 17 பேர்ல இருந்து 16 ஆச்சு. இது என்ன 16ஓட நிக்கவா போகுது? வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த 16 வந்து 15 ஆயிடும். இவென்ச்சுவலி அது 15 ஆயிடும். அது வந்து இன்னும் கீழே போகும். இட் இஸ் இன்னெவிட்டபிள். இன்னும் ஒன்னே ஒன்று எனக்கு தோணுது, இந்த படத்துல வந்து சொல்லு. இல்ல அந்த there is அந்த அந்த ஆப்பிரிக்கன் இமிகிரண்ட்டை வந்து அவ பார்க்க போற சீன் இருக்குல்ல, எனக்கு அது ஜியாகிரபிக்கலி அது எப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப நான் வந்து இப்ப பாரிஸ்ல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து இந்த ஆப்பிரிக்கன் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் வந்து பாரிஸ் சிட்டிக்கு வெளியில வந்து ஐ திங்க் ப்ராஜெக்ட் 65 அந்த இடத்துக்கு பேரு ப்ராஜெக்ட் 65 அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு வந்து யுவர் நீ இதுல வந்து அவங்க அது எனக்கு என்னால எக்ஸாக்டா ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா வந்து இட் வாஸ் கரெக்டா அவங்கள பாக்குற போற நேரம் மட்டும் வந்து ராத்திரி ஆயிடும். அந்த மிச்சவங்க எல்லாருமே டே டைம்ல இருக்கும். ஸோ அதனால யூ வில் சி ஓகே இட் இஸ் அ மிடில் டு லோவர் மிடில் கிளாஸ் லொக்காலிட்டிக்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இவங்களது வந்து இன்னும் சாதாரணமான ஒரு இடமா இருக்கிறதுக்கு இட்ஸ் நாட்
it mostly will not be within the traditional cities. அந்த சிட்டிஸ்க்கு வந்து வெளியில வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து லோ காஸ்ட் ஹவுசிங்கா இருக்கும் இவங்க இவங்க இருக்கிற இடம். ஸோ அது வந்து ஐ வாஸ் வெரி கியூரியஸ் டு சி. ஏன்னா நான் ஐ வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸ்பெக்டிங் அந்த ஆம், அந்த அந்த ஒரு கான்செப்டை வந்து அதுல அதுல வந்து பாரு தட் பர்சன் இஸ் அவர் மட்டும் கான்ட்ராக்டட் பர்சனா இருப்பாரு. மிச்சவங்க எல்லாரும் வந்து ஃபுல் டைமர்ஸ். இந்த இந்த கான்ட்ராக்டர் வர்சஸ் ஃபுல் டைம்ங்கிறதே வந்து தட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பாலிடிக்ஸ். பிகாஸ் அவரை வேலையை விட்டு தூக்குறதுக்கு வந்து இதே மாதிரியான ஓட்டு தேவையில்லை. ஏன்னா வந்து ஹீஸ் நாட் அன் எம்ப்ளாயி. ஸோ ஹீஸ் நாட். ஆமா, அதான் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி நாங்க வேலையை விட்டு யாரையும் தூக்க போறது இல்ல, ஜஸ்ட் வி ஆர் நாட் ரினியூவிங் ஹிஸ் கான்ட்ராக்ட். இது வந்து இது வந்து இது ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இப்போ உலகத்துல நடந்துட்டு இருக்கிற சேஞ்ச். ஐம் வெரி சோ சோ கிளாட் தட் தே இவங்க இது என்ன 2014 வந்த படமா இது, 12-14, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10-12 years old. இட்ஸ் வெரி rampant டுடே. எல்லா இடங்கள்லயும் வந்து தே ஆர் அந்த they are okay to employers are okay to spend a little bit more on contractors so that there is a they can do the hiring and firing as well without giving any space to labor laws. They can overcome the labor laws for contractual laborers அப்படிங்கிறது. It's the thing that is happening across blue and white collar work. இது வந்து அவங்க அதை சூஸ் பண்ணது வந்து டெரிஃபிக். ஐ லவ்ட் இட். அண்ட் இந்த படத்துல பொதுவா அந்த ஆக்டிங் இஸ் ரியாக்டிங்ங்கிற ஒரு சேயிங் இருக்குல்ல, இட் கான் பி மோர் ட்ரூவர் when you come to this film. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ இவ ரியாக்ட் பண்ணும். ஸோ ஸ்கெட்ச் இவளுக்கு வந்து கொடுக்கறது ஈஸி. ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்ச அந்த சீன்ஸ் எழுதி என்ன அந்த சீன்ல என்ன நடக்க போகுதுன்றதோட வாட் ஹர் கேரக்டர் வாஸ்ங்கிற எழுதுறதுதான் பெரிய விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் எழுதணும், அது இவளுக்கு புரியணும். ஸோ அது என்ன பை சம் மீன்ஸ் பெர்ஃபெக்டா அமைஞ்சிருச்சு. வெரி வெரி ரேர்லி வி see films like that. அபார்ட் ஃப்ரம் அந்த சில படம் ஆக்டிங்க்குனே ஒரு இது இருக்கும்ல, அந்த கப்போட்டே மாதிரி படம், அந்த மாதிரி படத்துல எல்லாம் இருக்கும், காட்ஃபாதர் மாதிரி படம் எல்லாம் ஆக்டிங்க்குனே இருக்கும். அந்த இதுல வேற, இது வந்து ரியல் ஹியூமன் பீயிங். சோ அது இதுல வந்து புரியுறது அப்படியே எக்ஸாக்டா புரியுறது. இவன் எந்த அளவு ரைட்டிங் கிளாஸ்ல இருந்தான்னு கூட தெரியல. அது தேவையாங்கிறது அது செகண்டரி கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் சன்ரைஸ்ல அவங்க கூட எழுதுனாங்க, சோ அவங்களுக்கு இன்னும் இம்பைபாவி அவங்க அதை எக்ஸிபிட் பண்ணிருப்பாங்க. பட் இதுல வந்து இவளுக்கு டைரக்டர்ஸும் செம்மையா எழுதிருக்கணும். அண்ட் இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இவளுக்கு புரிஞ்சிருக்கு, அதுவும் செம்ம விஷயம். அண்ட் அந்த டேரக்டருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், எப்படி புரிஞ்சிருக்கு பாரு, எப்படி இது பண்ணிருக்காங்க. சோ எவ்ரி டைம் அந்த ரியாக்ஷன் ஷாட் பாரு, ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிட்டு வருவா, ஒரு சந்தோஷம் சோகம் ரெண்டு தான் சரியா. பட் அதை வந்து ஓப்பனா எக்ஸிபிட் பண்றதும் கிடையாது, மியூசிக்கும் கிடையாது படத்துல. ஓப்பனா அப்படியே கத்தி லவுடாவும் எதுவும் பண்ண மாட்டாங்க, சும்மா காமிப்பாங்க. அந்த க்ளோஸ் அப் காட்டு ரொம்ப அந்த பயமுறுத்துறவங்க தகதாகன்னு அந்த மாதிரியும் காமிக்க மாட்டாங்க. சோ பட் எல்லாத்துலயும் ஒன்னு கொண்டு வந்தது வந்து அதே பாட்டு நம்ம திருப்பி இட் கான் கெட் மோர் ஹியூமன் தட் திஸ். செம்மையா இருந்துச்சு அது. மரியன் கோட்லாடோட வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இது பாரு. நம்ம சரி ஓகே we have seen Inception where she's this ஒரு மாதிரி ஒரு sophisticated housewife kind of a character, and she's a middle to lower middle class woman in this film. And Dark Knight Risesல வந்து she's a very rich lady with some kind of a past. Let's not go into that. so she's இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் இருக்கு பத்தியா, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. how she is able to pull off this range of இது. நான் வந்து இது வந்து I'm not, this is one major challenge that we see in lot of நம்ம ஒரு படங்கள் எல்லாம் இல்ல. See இப்போ வந்து ஒரு you okay you have a
she's she's like an Aishwarya Rai kind of an actress, right? But you you are very limited in where you can cast கரெக்ட். Aishwarya Rai. இப்ப இது வந்து ஒரு ரீசெண்ட் இதுல வந்து இந்த கலர் பத்தி வந்து நிறைய ஆமா. பீப்புள் வேர் டாக்கிங் அபவுட் இட், வேர் உனக்கு வந்து யூ சூஸ் டார்க் ஸ்கின்ட் ஆக்டர்ஸை வந்து சில ரோல்ஸுக்கு சூஸ் பண்ணாம வாட் யூ டூ இஸ் யூ கலர் பெயிண்ட் அடிக்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேரா இருக்கிறவங்கள வந்து ஒரு ஒரு அந்த அந்த ஸ்கின் டோனை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து ஆக்குற வேலையை வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னு டூயிங். இதெல்லாம் வந்து sadly the filmmakers who are doing it are supposedly the progressive filmmakers of Tamil cinema who are actually doing this. இப்ப இப்ப இந்த இதே தான் ஹிந்திலையும் அதே தான் பண்றாங்க. எல்லா எல்லா இதுலயும் வந்து they do the same thing. So the only good thing is முன்னாடி விமனுக்கு மட்டும் பண்ணிருந்தாங்க, இப்ப மென்னுக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சித்தார்த் கேரக்டர் ஹவு தே இந்த படத்துக்கு வாஸ் தட் இவன் படம் பேர் Yeah. சித்தாலலாம் சித்தாலலாம் வந்து அவனோட காம்ப்ளெக்ஸனை வந்து குறைச்சிருப்பாங்க. ஹரிஷ் கல்யாண் நம்பருக்கு வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி சச்ச இது. இப்ப இங்க வந்து மரியன் கோட்லாடோட மேக்கப் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். தே ஹவ் டன், தே ஹவ் நாட் reduced her complexion. Rather, what they have done is they have made her look sick. அவளோட பேலா காமிச்சிட்டாங்க. பேலா காமிச்சிருக்காங்க, ஸ்லைட்லி பேல். கண்ணு வந்து பார்த்தாலே வந்து ஷீஸ் அந்த ஏதோ ஒரு அழுத்தத்துல இருக்கா அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியற மாதிரி வந்து இது ஷீஸ் மிச்ச சீரீஸ்ல எல்லாம் மிச்ச படத்துல எல்லாம் வர்றதை விட வந்து ஷீ லுக்ஸ் வெரி ஸ்கின்னி ஃபார் வீனஸ். she's not I mean more than she does not look fit. she's thin அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுல வந்து தோணுது. So they have done so many interesting things to make her look the part. அது வந்து I think it's just a lazy way of கலர் பெயிண்ட் அடிக்கிறது வந்து இட்ஸ் a lazy way of doing it நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, சோ இந்த டிப்ரெசிங் கேரக்டர்ஸ் ஆர் டிப்ரெசிங் ஃபிலிம் as such வந்து இட்ஸ் ஈஸியஸ்ட் டு மேக் இன் a cold country. ஆனா இதுல போட்டு வெயில் அடிச்சு தாக்கும், எப்படி வெயில் அடிக்கும், ஆனாலும் நம்மளுக்கு இதுவா தான் இருக்கும், அந்த ஃப்ரெஷ்னஸே இருக்காது. சோ அந்த அந்த விஷயமும் நல்லா பண்ணிருந்தாங்க. அண்ட் when you talk about actors, and when you talk about actors வந்து இந்த மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப ரேர் தான் நினைக்கிறேன். ராதிகா அப்பே தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்லி இது, அது நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் வீக்கா வீக் கேரக்டர்ஸா நடிக்கப்போ கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி பண்றது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ இதுல கொஞ்சம் ஆயிருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹஞ்ச் இருக்கும். அண்ட் இது வந்து சூப்பரா ஒர்க் ஆனது குட் நைட் அந்த ஹீரோயினுக்கு தான். அவ வந்து அவ ஆனா நேச்சுரலாவே அப்படி, அதனால மேபி அவ அந்த காவியா அந்த ஏதோ செஷன்ல பண்ணும்போது ஷீ இஸ் நேச்சுரலி சர்ப்பி போல இருக்கு. அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நல்லா ஜாலியா பேசுவா போல இருக்கு. பட் குட் நைட்ல வந்து அவ பண்ணது வேற லெவலு. சோ அந்த இது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அவ கொஞ்சம் மாதிரி இதுலதான் இருப்பா, அவ எப்பவுமே கொஞ்சம் குடிஞ்ச மாதிரியே அது வந்து ஒரு செமையா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவே கொஞ்சம் அவ்வளவு கான்பிடன்ட் இல்லாத ஆளுங்கிற மாதிரி ஒரு காமிக்கிறதுக்கு ஒரு மைன்யூட் இது, ஆனா சூப்பரா ஒர்க் ஆகுது. அதுவும் இந்த படத்துல பண்ண மாதிரி இருக்கு. அபார்ட் ஃப்ரம் ஆல் த அதர் ஸ்டஃப், இந்த ட்ரவுசி ஐஸ் அதெல்லாம் பார்க்கப்போ அந்த your understanding of your characters வந்து முக்கியம் இல்ல. as filmmakers வந்து very as writers it's very important for you to first understand your character. நீ வந்து ஒரு ஒரு நம்ம வந்து
you can choose a good actor. There are plenty of good actors who will fit in your role. இந்த இந்த நம்ம வந்து இவங்க அவள் அந்த the good night heroine is a um, she's a very good actress. She's a very good actress who I think she can you put her in a இன்னும் கொஞ்சம் இது நான் பார்த்த அவளோட 2 படமே வந்து it is set in ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். You put her in a slightly upper middle class family structure, she can reinvent her performance to suit in that. உனக்கு வந்து seamless I think she can fit into that. The in the whole thing is filmmakers want sadly they want the actress who look in a certain way and change them change their physical appearance. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து they want to change it. எனக்கு வந்து I did not have a problem with Catherine Teresa in Madras. Okay, I have no problem literally. ஏன்னா Ranjit did not try to color her down. She's exactly அதாவது வந்து அந்த லொக்காலிட்டிலேருந்து வர்ற ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து ஹவு ஷி ட்ரெஸ்ஸஸ் அப் அப்படிதான் வந்து அந்த கேரக்டரை வந்து இது பண்ணியிருந்தாங்க. they did not try to color paint her and இது பட் லவர் வந்து இப்போ பைசன் all those films it tries to அவங்கள to make them look the part அப்படிங்கிறதுக்காக வந்து they do things like that which is atrocious. அது பிரச்சனை வந்து they don't இந்த கான்வர்சேஷன் அத்லீஸ்டா கலர் பெயிண்ட் பண்ணலங்கிறது நல்ல விஷயம். பட் அவள வேற எத்தனை ஆக்ட்ரஸ் போட்டுருக்கலாம். சரியா, தமிழும் பேசல, வாயை அசைக்க முடியல, அதெல்லாம் அந்த ப்ராப்ளம். அது வேற அது பிரச்சனை. வந்து அது வேற அதுலதான் இதாச்சு. பட் நீ சொல்ற புரியுது. குட் நைட் ஹீரோயின் வந்து ஆப்போசிட்டா பண்ண முடியும். பட் அந்த ஐஸ்வர்யா ராய்ஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள்ல அவளை வந்து டீக்ளாம் பண்றதுல அர்த்தமே இல்ல ஃபர்ஸ்ட். அண்ட் அந்த இதுல பண்ணி கொண்டு வர்றது தேவையில்லாத மாதிரி தான். அந்த அது புல் பண்ண முடியுமான்னு தெரியல. அது ஒன்லி கிரேட் ஆக்டர்ஸ் கேன் டூங்கிற இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அதுவும் நம்ம எவ்வளவு பார்த்தது இல்ல. பட் அதெல்லாம் பண்ண முடியும். பட் அந்த இந்த மாதிரி கம்ப்ளீட் இதுவா பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு ராதிகா ஆப்டே தவிர எனக்கு யாரும் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஏன்னா ராதிகா ஆப்டேல் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் கண்ணாவிடான்னு பண்ண முடியும். பட் அகைன் ஷி இஸ் நாட் த ஏ லிஸ்டர் லைக் we are talking about the other people. அதுதான் சூப்பர். சரி, ஓகே, we'll wrap it up. So சொல்லு. Thank you so much, guys. Thanks for watching this. So next session is going to be on November 23rd. It is Sister Midnight. Sister Midnight is the film. So do watch it, and I think it's a continuation of correct Radhika Apte முடிக்கிறோம். So it will be a continuation of talking about Radhika Apte for an hour on the next session. So thank you so much. Thank you.